السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தினுடைய 14வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, புரட்சிப்பாதையின் வெளிச்ச கீற்றுகள் என்கிற தொடரிலே முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற யுத்தங்களில் காண கிடைக்கிற வெற்றிக்கான காரணிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற தலைப்பிலான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு யதார்த்தத்தில் ஹுதைபியா என்பது யுத்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்திய சண்டைகள் இல்லை, அதில் சண்டை எதுவும் நடக்கவில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வந்தார்கள். மக்காக்காரர்கள் உம்ராவுக்கு அனுமதிக்கவில்லை. மக்காக்காரர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை நடைபெற்றது. அந்த உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையை நாம் யுத்தங்களின் பட்டியலில் ஏன் சேர்த்தோம் என்றால், இதற்கு முன்னால் நடைபெற்ற எந்த யுத்தத்திலும் கிடைக்காத மாபெரும் வெற்றியை அல்லாஹ் இந்த உடன்படிக்கையின் வழியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார். தந்தது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கினான். அந்த அத்தியாயத்திற்கு பெயர் அல் ஃபதஹ், வெற்றி என்கிற ஒரு அத்தியாயம். அந்த முழு அத்தியாயமும் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற போதுதான் அருளப்பட்டது. அந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்: இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. நபியே, நான் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொன்னான். நாம் இந்த யுத்தத்தின் பட்டியலில் இதை சேர்ப்பதற்கும் இந்த வசனம் தான் காரணம். சாதாரணமாக சண்டைகளில் தான் வெற்றி தோல்விகள் என்பதை நாம் பார்ப்போம் இல்லையா? சண்டைகளில் தானே வெற்றியை நாம் பார்ப்போம். ஆனா அல்லாஹ் அதை தாண்டி முஸ்லிம்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தான். வாழ்க்கையிலே சண்டை இல்லாமலே நாம் ஜெயிக்கலாம். சண்டை போட்டு தான் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சண்டை இல்லாமலே நாம் ஜெயிக்க முடியும். இன்னும் சொல்வதானால், சண்டை இல்லாமல் நமக்கு கிடைக்கிற வெற்றி மற்ற எல்லா வெற்றிகளையும் விட சிறப்பான வெற்றியாக இருக்கும். அல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு பெருமானாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறான்: இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. நபியே, உங்களுக்கு நான் தெளிவான வெற்றியை கொடுத்தேன் என்று சொல்கிறார். மக்காவில் முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே ஒரு வேறுபாட்டை காட்டிய நாள் என்று அல்லாஹ் சொல்வான். சத்தியம் வென்றது, அசத்தியம் தோற்றது. அந்த இடத்துல அல்லாஹ் அதை பெரிய வெற்றி, தெளிவான வெற்றின்னு சொல்லல. அது முக்கியமானது தான். சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை நிலைநாட்ட அந்த வெற்றி உதவுச்சுதான். ஆனா அதை அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான பெரிய வெற்றின்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தத்திற்கு பிறகு இனி நாம தான் சண்டைக்கு போவோம், நம்மளை எதிர்த்து யாரும் சண்டைக்கு வர்ற சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றி என்று சொல்லல. ஆனால் ஒரு சண்டையே நடக்காமல் எதிரிகளோடு சமரசம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள்.
அதை அல்லாஹ் பெரிய வெற்றி என்று சொன்னான். முஸ்லிம்கள் அவங்க வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வழிகாட்டுதல் இதிலே இருக்கிறது. அதனாலதான் இதை இந்த யுத்தங்களை பற்றி பேசுகிற போது அதை நாம எடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இது பெரிய வெற்றிங்கிறதுனால இந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை பார்ப்பதற்கு நாம நினைச்சோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஹிஜ்ரி 6வது வருஷம். ஏற்கனவே நடந்திருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்துப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க 53 வயசு. முதல் வருஷம் மக்கா அங்க இருக்கிற மதீனாவில் இருக்கிற சூழ்நிலைகளை சரி செய்வதில் முதல் வருஷம் கழித்தது. 2வது வருஷம் அல்லாஹ் யுத்தத்திற்கு அனுமதி கொடுத்தான். முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்தில் காபிர்களை சந்தித்து வெற்றி அடைந்தார்கள், மிகப்பெரிய வெற்றி. அதிலே முஸ்லிம்களுடைய அரசியல் தரம் ஸ்திரமாச்சு, அவர்களுடைய நிலைப்பாடு ஸ்திரமாச்சு. அவங்க அதுவரைக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மக்கால ரசூலுல்லாவை பாதுகாக்கிறதே ஒரு மதீனால பெருமானாரை பாதுகாப்பதே ஒரு வேலையாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அதற்காக சில சஹாபாக்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சொன்னேன். அப்ப மதீனாவுக்கு போன பிறகும் கூட அங்கே வாழ்க்கை அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருந்த நிலையில பத்ர் யுத்தம் முஸ்லிம்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்தது. 2வது உஹது யுத்தத்தில் ஒரு தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்விக்கு பிறகு பல சங்கடங்கள் வந்தது. அந்த சங்கடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கட்டினார்கள். அதற்கு அடுத்து 4வது வருஷம் அகல் யுத்தம் நடைபெற்றது. அல்லாஹ் அந்த யுத்தத்தில் மக்காவின் காபிர்களை மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அரபு பிராந்தியத்தில் இருந்த அனைவருக்கும் எதிராக முஸ்லிம்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்தார். அதில் முஸ்லிம்களுடைய நிலைமை, அவர்களுடைய மரியாதை மேம்பட்டது, அவர்களுடைய அரசியல் பவர், அவர்களுடைய வலு நிலையானது. அகல் யுத்தத்தில், அகல் யுத்தத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த பலரோடும் சமரச சமாதான உடன்படிக்கை கையாண்டு அனைத்து மக்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். 5வது வருஷம் பனு முஸ்தலக் என்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் வஞ்சகர்களையும் கட்டுப்படுத்தியது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பவர் ஹிஜ்ரி 6வது வருஷத்தினுடைய 6வது வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரம் நிலையாக இருக்கிறது. யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பெருமானாரை அணுகி வந்து சமரசம் செய்து வருகிற மனோநிலையில் இருக்கிறார். இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இயல்பாக சராசரியாக இருக்கிற மற்றவர்களை விட வேறு சிறப்பான நோக்கங்கள் இருந்துச்சு. சராசரியான மனுஷன்னா இப்ப நம்ம சமாதானம் ஆயிட்டோம், இப்ப நாம செட்டில்ட் ஆயிட்டோம் இல்லையா, செட்டில்ட் ஆயிட்டோம், நம்ம வேலையில நம்ம தாராளமா திருப்தியா இருக்கலாம் அப்படின்னு சராசரி மனுஷங்க நினைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க மக்காவில் இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவே சிலை வணக்கம் மேலோங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே இஸ்லாம் நிலைநாட்டப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படாமல் இருக்க முடியாது. மனசுக்குள்ள அது இருக்கதானே செய்யும். அதிகாரம் வரும்போது அதிகாரத்தில் கிடைக்கிற உல்லாசங்களில் சும்மா இருந்து விடலாம் என்று நினைப்பதற்கு அவர்கள் சராசரியான ஆட்கள் இல்லை. அவங்க பெரிய பெரிய திட்டங்களோடு சாதிக்க வந்தவங்க. எப்போ சாதிக்க வந்தவங்க அற்பமான இலக்குகளில் சும்மா இருந்துட மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு இருக்கிற கடமைகளை பற்றிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. நாம ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டோம்னா அதுதான் ஃபைனல் கிடையாது. ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டோம்னா ஒருத்தர் நினைச்சிருப்பார், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. வாழ்க்கையில் அதுதான் அவருக்கு பெரிய கனவா இருக்கும். அதை கட்டி முடிச்சுட்டாருன்னு வைங்களேன், அவர் என்ன நினைச்சிடக்கூடாது, எனக்கு என் வேலை கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். அவர் கட்டி முடிச்சிட்டாருன்னா அவருக்கு அது இலக்கு இல்லைன்னு அர்த்தம். அல்ல, அதுக்கு மேல அவருக்கு ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அவர் அதுக்கு மேல யோசிக்கணும். ஒரு கடை, ஒரு நிறுவனம், ஒரு நற்செயல், ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்துட்டு ஒரு செல்வந்தர் என்கிட்ட போன் பண்ணார். பெரிய நல்ல காரியம்
சாதாரணமா பலரால முடியாத ஒரு காரியத்தை, பல தலைமுறையால முடியாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், எப்ப இதை நீங்க செஞ்சு முடிச்சீங்களோ அப்ப இது சாதாரணமானதுன்னு அர்த்தம். சாதாரணமானதுன்னு அர்த்தம். அல்லாஹ் இதுக்கும் மேல பெரிய காரியங்களை உங்களை வச்சு திட்டமிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் என்று சொன்னபோது அவர் அப்பதான் அப்படி இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சார். அதுதான் உண்மை. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மதீனால அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இந்த எதிரிகள் யாரும் இல்லைன்ற நிலையில அவங்க சும்மா இருக்கல. மக்கால இன்னும் சிலை வணக்கம் இருக்கிறது என்கிற சிந்தனை அவர்களுக்குள் இருந்தது. அது மாற்றப்பட வேண்டும் என்கிற சிந்தனை. இந்த சூழ்நிலையில அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6வது வருஷம் ஒரு கனவு பார்க்கிறாங்க. காபாவுக்குள்ளே அவர்கள் தலையை மொட்டையடித்தவர்களாக நுழைகிறார். தலை மொட்டையடிக்கிறது யாரு? உம்ராவுக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க இஹ்ராம முடிக்கும் போது தலையை மொட்டையடிப்பாங்க. அப்ப தலையை மொட்டையடிச்ச நிலையில காபாவுக்கு உள்ள போகுவதாகவும் காபாவின் சாவி தன் கையில் இருப்பது போலவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. என்ன வருஷம்? நீங்க இப்படி சொன்னா தான் நல்லது. ஹிஜ்ரி 6வது வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, வாங்க நாம ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வருவோம். ஏன்னா நபிமார்கள் பார்க்கிற கனவு வஹீல் ஒரு வகை. ரசூல்மார்களுக்கு நபிமார்களுக்கு வஹி வருமல்ல, வஹி எப்படி எல்லாம் வரும்னு அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவார், அப்படி வஹி வரும். அவங்களுக்கு கனவுகளின் வழியாக வஹி சொல்லப்படும். வேற பல வழிகளும் வஹி வருவதற்கு இருக்கு. இப்ப கனவும் நபிமார்களுடைய கனவும் வஹியின் ஒரு அம்சம் தான். இப்ப கனவுல இப்படி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அவசரமா திரட்டுனாங்க, வாங்க நாம ஒரு உம்ரா செஞ்சுட்டு வருவோம். அந்த உம்ரா செஞ்சுட்டு வருவோம் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 6 வருடங்களாக முஸ்லிம்கள் அவர்கள் மக்காவில் வழிபடுவதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? 6 வருஷமா அவர்கள் தடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த தடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்கிற வேட்கை அதில் இருக்கு, இந்த ஆசை அதுல இருக்கு. ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்றாங்க, வாங்க போகலாம், வாங்க. இந்த கனவை கண்ட உடனே, ஏன்னா அவங்க மனசுல அதுதான் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கனவு கண்ட உடனே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. அப்போ பல 1400 சஹாபாக்கள் உடனே கிளம்புனாங்க. ஒரு சில பேர் இது வேண்டாமேன்னு சொன்னாங்க. மக்காக்காரங்கள்ட்ட இன்னும் நமக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை. ஏற்கனவே அவங்க பல தடவை யுத்தத்துக்கு வந்து கடைசியா தோத்து திரும்பி இருக்கிறாங்க, அதனால வேண்டாமேன்னு சிலர் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றவங்க வாங்கினாங்க. 1400 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிளம்புனாங்க. அப்ப அந்த உம்ராவுக்கு போகிறோம் என்பதற்கான அடையாளமாக அங்கு போய் குர்பானி கொடுப்பதற்காக ஒட்டகைகளை தயார் செய்யுமாறு சொன்னார்கள். அன்றைய பழக்கத்துல அப்படி பழக்கம், அங்க யார் போனாலும் அங்க போய் குர்பானி கொடுக்கிறதுக்காக ஒட்டகைகளை அழைச்சிட்டு போவாங்க. உடனடியாக 70 ஒட்டகைகள் திரட்டப்பட்டது. 70 ஒட்டகைகளை திரட்டினாங்க. இந்த ஒட்டகைகளுக்கு அடையாளம் இடப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு அடையாளம் விடுங்கன்னாங்க. அன்றைய அரபுகளுடைய பழக்கத்துல மக்காவில் அறுக்கப்படுவதற்காக அனுப்பப்படுகிற ஒட்டகைகளுக்கு அடையாளம் இடப்படும். என்னன்னா, அதனுடைய உடம்புல ஏதாவது ஒரு அடையாளம் போட்டுட்டு கழுத்துல மாலை போட்டுருவாங்க. மாலை போட்டுட்டா இது காபாவில் அறுக்கப்படுவதற்காக அனுப்பப்படுகிற ஒட்டகைன்னு தெரிஞ்சு யாருக்கு அது இடையூறு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒட்டகத்துக்கு யாரும் இடையூறு செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி காபாவுடைய திசையில நிறுத்தி அதற்கு அவர்களே அடையாளம் விட்டு அதற்கு மாலையும் அவர்களே போட்டு மற்ற சஹாபாக்கள்கிட்டையும், நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒட்டகைகளுக்கு இப்படி அடையாளம் விட்டு மாலை சூடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது எல்லாமே திட்டமிட்ட ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுக்கும் அடிப்படையில் ஒரு காரணம் இருந்துச்சு. எனது இந்த பயணத்தின் நோக்கம் மக்காவை கைப்பற்றுவதல்ல, எனது இந்த பயணத்தினுடைய நோக்கம் உம்ரா செய்ய போறது, காபாவை தவாப் செய்ய போறது, இதுதான் என்னுடைய நோக்கங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையை செஞ்சாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் பயணம் கிளம்பும் போதும் அவங்க மனைவிமார்கள்ல ஒருத்தரை சீட்டுக்குலுக்கி போட்டு எடுத்துக்குவாங்க. மனைவிமார்கள்ல ஒருத்தரை சீட்டுக்குலுக்கி போட்டு எடுத்துப்பாங்க. அந்த தடவை சீட்டுக்குலுக்கி போட்டதுல உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேர் வந்துச்சு. உம்மு சலமா அம்மாவை கூட அழைச்சிக்கிட்டாங்க. கிளம்பும் போது எல்லாரும் இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டாங்க. இஹ்ராம் அணிந்து கொண்டு இயல்பாக எப்போதும் அவங்க ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சின்ன ஆயுதம் ஒன்று வச்சுப்பாங்க. அது சகஜமாக எப்போதும் கிளம்புற மாதிரியான சாதாரணமான ஆடையில, ஒரு பயணிக்குரிய ஆடையில இந்த தோல் பைகள், தண்ணீர் பாத்திரங்கள் இதையெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆயத்தமானாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் வந்து சொன்னாங்க, நாம் ஏன் வாட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது? மக்காவின் காபிர்கள் தோற்று போயிருக்கிறார்கள், கோபத்தில் இருப்பார்கள். திடீரென்று அவர்கள் நம் மீது பாய்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நாம ஏன் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார். மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவரும் கேட்டாரு, நாம் ஏன் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது? அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம யுத்தத்துக்கு போகவே இல்லை, நாம போற பயணம் இது ஒரு இபாதத்துக்காக போற. ரசூலுல்லாஹ்வுடைய கணக்குல அதுதான் இருந்துச்சு. காபால போய் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இபாதத்தை நிலநாட்டணுங்கிறது தான் பெருமானாருடைய கணக்கா இருந்துச்சு. அதுக்காகத்தான் நம்ம போறோம் அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது வருஷம் துல்காதா மாதம் திங்கள் கிழமை என்று மதீனா விட்டு கிளம்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்கங்கிற செய்தி அப்போதே மக்காக்காரங்களுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே மக்காக்காரங்க இந்த செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு துல்லியமான ஏற்பாடு செய்திருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஹைக்கல் என்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, மதீனால இருந்து மக்கா வர்ற வரைக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளிகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு கணிசமான தூரத்துல மதீனா வரைக்கும் ஆட்களை நிறுத்தி இருந்தாங்களாம். ஒருத்தர் செய்தியை தெரிஞ்சு அடுத்தவங்கள்ட்ட ஓடி வந்து சொல்லியிருந்தோம், அவர் அடுத்தவங்கள்ட்ட ஓடி வந்து சொல்லியிருந்தோம், அவர் அடுத்தவங்கள்ட்ட ஓடி வந்து சொல்லியிருந்தோம். இப்படி முஸ்லிம்களுடைய நகர்தல் தங்களுக்கு உடனடியாக தெரிந்து விடணுங்கிறதுக்காக இவ்வளவு திட்டமிட்ட ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து கிளம்புறாங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச போது குறைஷிகள், வரலாறு சொல்லுது, குறைஷிகள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஆக தர்ம சங்கடமான நேரமாக அது இருந்தது. அவங்க உட்கார்ந்து மஷவரா பண்ணாங்க. என்ன யோசிச்சாங்க? காபாவை கண்ணியப்படுத்துவதற்காக வருகிற எவரையும் தடுக்க கூடாது, அவரை ஆதரிக்க வேண்டும், அவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பது மக்காக்காரர்களுடைய கடமை. எப்படி அவங்களை தடுக்கிறது? எப்படி முகமது தடுக்கிறது? அவங்க எதுக்கு வர்றாங்க? இதுக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி அவங்களை தடுக்க முடியும்? இது ஒன்று, அது அவர்களுடைய கோட்பாட்டுக்கு எதிரானது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அதன்படி வந்துட்டு போகட்டும் அப்படின்னு அனுமதிச்சோன்னு வைக்கல. எல்லாரும் மாதிரியும் ரசூலுல்லாஹ்வும் வந்து இங்க வந்து உம்ரா செய்யிட்டு போகட்டும்னு அனுமதிச்சா அது போன வருஷம் நமக்கு கிடைச்ச தோல்விக்கு அது மிகப்பெரிய பட்டயம் சூட்டின மாதிரி ஆயிடும் இல்லையா? போன வருஷம் பெரிய ஒரு தோல்வி, மோசமான ஒரு தோல்வி கிடைச்சிருக்கு. அகல் யுத்தத்தில் ஒரு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கு. அந்த தோல்விக்கு ஒரு மகுடம் சூட்டின மாதிரி இது அமைஞ்சிருமே, அதை எப்படி அனுமதிக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க. இது எல்லாத்தையும் விட மூணாவதாக அவர்களை சங்கடப்படுத்துற பெரிய விஷயம் என்னன்னா, முகம்மது இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்வாரே. மக்காவும் காபாவும் காபாவில் நடைபெறுகிற வழிபாடுகளும் தான் மக்கா குறைஷிகளுடைய சொத்து. அவங்களுடைய சொத்து என்ன? அங்க நடக்கிற அந்த வழிபாடுகள் தான். முகம்மது வந்து அவரும் காபாவில் வழிபட தொடங்கி இந்த வழிபாட்டு முறைகளை அவரும் எடுத்துக்கொள்வார்கள். என்ன ஆயிடும்? இஸ்லாமிய மார்க்கம் கவர்ச்சி ஆயிடும். இந்த வழிபாட்டு முறைக்கு அவர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாரே என்று அவர்கள் நினைச்சாங்க. அது அவங்கள அதிகம் துன்புறுத்தியது. அதனால கடைசியா அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, உயிருள்ள ஒரு கண் இருக்கிற வரைக்கும் நாம் முகம்மதை அனுமதிக்க கூடாது. ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம முகம்மது உள்ள அனுமதிக்க கூடாது, எப்படியாவது தடுத்துடணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக உடனடியாக காலித் இப்னு வலீத்
ரலியல்லாஹு தஆலா அப்பவும் அவர் முஸ்லீம் ஆகலை. இது எத்தனாவது வருஷம்? ஆமாம், நீங்கள் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூண்டு வராது, எனக்கும் உற்சாகம். எத்தனாவது வருஷங்க? 6வது. ஹிஜ்ரி 6வது வருஷம். அப்போவும் யார் முஸ்லீம் ஆகலை? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா முஸ்லீம் ஆகலை. அவர் அப்போதும் காஃபிர்களுடைய தரப்பில் இருந்தார். அவருடைய தலைமையில் 200 குதிரைகளை தயார் செய்து முஸ்லிம்களை தடுக்கணும், பிரதான வழியில் அவர்கள் வருவதை தடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்து தடுப்பதற்காக அனுப்பி வச்சாங்க. அவரு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நெருங்கி வந்துட்டாங்க. வருகிற பாதையில அவர் இடைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு இடைப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன்னாலேயே தெரிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வேற ஒரு மாதிரி வந்துச்சு. மக்காவுடைய ஒரு பெரிய மக்கா காஃபிர்களுக்கு உறவின் முறையிலான ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவரை பெருமானாரை தடுப்பதற்காக அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நேரடியாக இவங்க வராம வேற ஒருத்தரை அனுப்பி வச்சு அவர் தடுக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் பேசினாங்க, இப்படி வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம போவோம், ஒருவேளை யாராவது வந்து நம்மளை தடுத்தா அவங்கள நாம கைதிகளா பிடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார் ரசூலுல்லாஹ், நம்ம உம்ரா இஹ்ராம்ல எல்லாம் நிக்கிறோம், யார் கூட நம்ம சண்டை போட முடியாதுன்னா, நம்ம யார் கூடயும் சண்டை போட மாட்டோம், நீங்க கிளம்பி புறப்பட்டு வாங்க, ஒன்றும் நடக்காது, நம்ம போவோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கூட்டம் வரல. ஆனா யார் நிக்கிறா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில 200 பேர் மக்காவின் வாசலை தடுத்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சண்டை போடுறதில்லை அப்படின்ற முடிவில் இருந்தாங்க. அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ல ஒருத்தர் கேட்டாங்க. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு. காலித் இப்னு வலீத் முஸ்லிம்களை பார்க்கிறார். முஸ்லிம்கள் எதிர்பக்கம் இருக்கிறாங்க. லுஹர் தொழுகையினுடைய நேரம் வந்துச்சு. லுஹர் தொழுதாங்க. லுஹர் அவங்க தொழுகிறது எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று தொழுகிறத பார்த்துட்டு காலித் இப்னு வலீத் மனசுல நினைக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு இவங்க தொழுவாங்க இல்லையா, அசரு தொழுவாங்க இல்லை, அப்படி எல்லாரும் ஒன்னா தொழுகும் போது நாம பாஞ்சு முகம்மதை கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு பிளான் வருது. அவர் அந்த திட்டம் அவருக்கு வந்த போது அது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அந்த அசருக்கும் லொஹருக்கும் அசருக்கும் இடையில அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கினா, யுத்தத்தில் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லி இறக்கணும். யுத்தத்துல எல்லாரும் ஒரே நேரத்தில் தொழுகைக்கு நிற்க கூடாது, அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கணும். ஒரு சாரார் தொழ வேண்டும், ஒரு சாரார் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க போய் தொழுக வேண்டும், அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கணும்னு சலாத்துல் ஹவுஃப் என்கிற அச்ச நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த அசரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதாங்க. இப்ப யாருக்கு கிளி பிடிச்சது? காலித் இப்னு வலீதுக்கு கிளி பிடிச்சது. அததான் நம்ம மனசுல நினைச்சது முகம்மதுக்கு தெரிஞ்சிருச்சு. நாம அவர் அசல் தொழுகும் போது கொள்ளணும்னு, ஏன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்கத்தான் செஞ்சது. அதையும் மீறி குடும்ப பெருமையை காட்டி அவங்க விலகி இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நடவடிக்கையை பார்த்த உடனே அவர் பயந்துட்டார். அந்த பயம் அவருக்கு பின்னாடியும் இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசர் தொழுது முடிச்சுட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்கள யாருக்காவது வேறு பாதை தெரியுமா? இவர் நம்மளை தடுத்திருக்கிறார், இதை விட்டுட்டு மக்காவுக்கு போற வேற பாதை எதுவும் தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போது அஸ்லம் குடும்பத்தை சார்ந்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பாதை தெரியும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பரவாயில்ல வாங்க கூட்டிட்டு போங்கன்னாங்க. அவர் அப்படியே நேரா மதீனாலிருந்து நேரா வர்றதுக்கான ஒரு பாதை இருக்கு, தன்ஈமுடைய பாதை, அந்த ஆயிஷா பள்ளிவாசல் இருக்கிற பாருங்க, அந்த பாதை இருக்கு. அந்த பாதையை விடுத்துட்டு கொஞ்சம் மலைகளை கடந்து, இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலைகளை எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, உடைச்சி ஹைவே ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு? ஜித்தா ரோட்டுக்கு ஒரு ஹைவே ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. மலைகளை கடந்து ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போற பாதை, அந்த பாதையில ஹைபர் என்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஹைபர்ங்கிறது ஒரு நல்ல விசாலமான ஒரு வெளி.
அங்க கொண்டு வந்து சேர்த்தார். அங்க கொண்டு வந்து அந்த இடத்திற்கு வந்து சேரும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்வா என்கிற ஒட்டகை உட்கார்ந்தாங்க. அந்த கஸ்வாங்கிற ஒட்டகையை ரசூலுல்லாஹ் ரொம்ப சிறப்பா பக்குவப்படுத்தி வச்சிருந்தாங்க. எந்த ஒட்டகைக்கான போட்டியிலும் முதல் பரிசு வாங்கக்கூடியதாக இருந்துச்சு கஸ்வா. அந்த ஒட்டகை அங்க உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த உடனே பல பேரும் சஹாபாக்களும் ஹல் ஹல் என்று சொல்லி அதை கிளப்பினாங்க. அந்த ஒட்டகையை எழுப்புறதுக்கான சத்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்தம் இருக்குமா இல்லையா? ஒட்டகையை எழுப்புறதுக்கான சத்தம் ஹல் ஹல் அப்படின்னு சொல்லி அதை கிளப்பினாங்க. என்ன கிளப்பியும் அது எந்திரிக்கல. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் இதை தாண்டி செல்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. இதை தாண்டி செல்றத அல்லாஹ். இதுதான் நபித்துவ சிந்தனை, இதுதான் நபித்துவ சிந்தனை. எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பாடம். நாம சில விஷயங்களை தீர்மானிச்சிருக்கோம், இதை செஞ்சே முடிச்சிருது அப்படின்னு முடிவில் இருப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு இடையூறா வரும். நாம எதிர்பாராத விதையிலிருந்து அதுக்கு ஒரு இடையூறு வந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் நின்று நிதானிக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க நின்று நிதானிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. ஹலஅத்தில் கஸ்வா, கஸ்வா பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மா ஹலஅத்தில் கஸ்வா, கஸ்வா பலவீனம் அடையவில்லை. வமா ذلك لها بخلق, அது அதனுடைய குணம் அல்ல. இப்படி உட்கார்றது அதனுடைய குணம் அல்ல. வலாக்கின் ஹபிஸஹா ஹாபிஸுல் ஃபீல், யானைப்படையை தடுத்த இறைவன் இதை தடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் தலைமைக்கான ஒரு சிறந்த ஒரு இயல்பு. சொல்ல அடுத்த ஒரு எப்ப இது அல்லாஹ் இதை மீறி போறத அல்லாஹ் நாடல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யஸ்அலூனனி ஹித்தத்தன் யுஅல்லிமூன ஃபீஹா ஹுர்மாத்தில்லாஹி. மக்காவின் காஃபிர்கள் காபாவின் கண்ணியத்தை பாதுகாக்கிற எந்த திட்டத்தை சொன்னாலும் நான் அதற்கு உடன்படுவேன். இந்த வாசகத்தை மனசுல வச்சு, காபாவின் கண்ணியத்தை பாதுகாக்கிற எந்த திட்டத்தை அவர்கள் சொன்னாலும் நான் அவர்களுக்கு கட்டுப்படுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவங்க இது ஹைபர் மன்னிக்கணும், உதைபியாவுடைய மைதானம். இந்த மைதானத்திலிருந்து ஓரமா உள்ளார வந்தாங்க. இது இந்த ரோட்ல இருக்கு இந்த மைதானம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சஹாபாக்களை எல்லாம் அழைச்சிட்டு உள்ளார ஓரமா ஹைபருடைய ஒரு கடைசிக்கு வந்தாங்க. அங்க சமது அப்படின்ற ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல சஹாபாக்களை எல்லாம் தங்க சொல்லிக்கிட்டாங்க. அவங்க வந்து சேரும்போது அங்க இருந்த கிணறு அழுக்கு தண்ணி, நாத்தம் பிடிச்ச தண்ணியாக இருந்துச்சு. அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் சஹாபாக்கள்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டாங்க, தண்ணி தீர்ந்து போச்சு, எங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எங்களுடைய பிராணிகளுக்கும் கொடுக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து கொடுத்து, இந்த அம்பை கொண்டு போய் அந்த குழியில இறங்கி, இந்த கிணற்றுக்கு கீழே இறங்கி அந்த கிணத்துல வீசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி அந்த அம்பை எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல போட்டாரு. போட்டு அவர் மேலே வருவதற்குள் தண்ணி மேலே ஏறி வந்துருச்சு. ஹதீஸ் வருது, அவர் ஏறி வர சிரமப்பட்டார். கீழே போனவர் அவர் ஏறி வர சிரமப்பட்டாரு. அதுக்குள்ள தண்ணி மேல வந்துருச்சு. சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அவர்களுடைய பிராணிகளுக்கான தாகத்தையும் அவர்கள் தீர்த்தார்கள். அதற்கு பிறகு தண்ணி பிரச்சனை அங்கே இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்திருந்த பிறகு பல தடவையாக மக்காவினுடைய காஃபிர்களுடைய தரப்புல இருந்து ஆள்கள் பேச வந்தாங்க. முதல்ல பஞ்சாயத்து பண்றவங்க வந்தாங்க, அந்த வழியா போன பஞ்சாயத்து ஆளுகள் வந்தாங்க, நாங்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில வந்தாங்க. மக்கா காஃபிர்கள் எதையும் ஒத்துக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவான ஒரு சமிக்ஞையை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. பஞ்சாயத்துக்கு வந்தவங்கள்ட்ட தெளிவா சொன்னாங்க, இன்னாலம் நஜ்லி கிதாலி அஹதி, யாரோடும் சண்டையிட நாங்கள் வரவில்லை. எப்போதுமே பேசும்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறது. மனசுக்குள்ள தெளிவு இருந்துச்சுன்னா என்ன வந்துடும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போவோம்,
வாய்ப்பு கிடைச்சா அடிச்சிருவோம். நம்மள சில பேர் அப்படி நினைப்பாங்க. போவோம், மக்காவுக்கு போவோம், உம்ரா செய்யறதுன்னு போவோம், வாய்ப்பு கிடைச்சா தட்டிடுவோம் இப்படின்னு நம்மள. இந்த வஞ்சக சிந்தனைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன இதயத்தில் இடமே கிடையாது சகோதரர். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு இதய சுத்தமான ஒரு வாழ்க்கை தான் அதற்கு பொருத்தமான வாழ்க்கை. அல்லாஹ்வுக்கு சுத்தமா இருக்கணும். முதல்ல நாம அல்லாஹ்வுக்கு சுத்தமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு சுத்தமா இருக்கணும்னு நினைச்சிட்டாலே என்ன வராது, இந்த மாதிரியான குறுக்கு சிந்தனை வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார் ஒருத்தர் பஞ்சாயத்து பண்றது, அவர்கிட்டயே சொல்லிவிட்டாங்க, இன்னா லம் நஜ்இ லிகிதாலி அஹதின், யாரோடும் யுத்தம் செய்ய நாங்கள் வரவில்லை, வலாக்கின்னா ஜிஅனா முஅத்தமிரீன், நாங்கள் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம். நான் இந்த குறைஷிகளுக்கு சொல்லுவேன், வைன்ன குறைஷன் கத் நஹத்துக்குமுல் ஹர்ப வலரத் பிஹிம், நஹத்துக்குமுல் ஹர்பு வலரத் பிஹிம், குறைஷிகள் பல யுத்தங்கள் செய்து பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. குறைஷிகள் பல யுத்தங்கள் செய்து பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. அதனால நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, அவங்க எங்களுடைய வழியை விட்டு விலகி இருக்கோம். அவங்க எங்களுடைய வழியை விட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வழியை விட்டு விலகுறதுங்கிறது எங்களை காபாவுக்குள்ள போக அனுமதிக்கட்டும்ன்றது மட்டும் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். அதுதான் தலைமையின் தீர்க்க தரிசனம்ங்கிறது. அவர்கள் எங்களது வழியை விட்டு விலகிடட்டும், அவங்க என்ன செய்யட்டும், எங்களையும் மற்ற அரபுகளையும் விட்டு விடட்டும். இந்த தீன் அவங்க பக்கம் போய் சேர்றதுக்கு இவங்க பெரிய தடையா இருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வழி விடுறது மட்டும் பத்தி பேசல, இந்த குறைஷிகள் எங்கள் வரலாற்றில் எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வெளியிடட்டும். அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க விலகிடட்டும். அவர்கள் விரும்பினால் அவங்களும் வரட்டும் இந்த மார்க்கத்தில், அவங்க விரும்பலைன்னா மற்ற மக்கள் அவங்க இதுல வந்து சேர தடை இல்லாமல் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா சண்டை பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லா, அப்படி அனுமதிக்காவிட்டால் சண்டையை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர்கள் அப்படி அனுமதிக்காவிட்டால் நான் அவர்களோடு சண்டையிடுவேன். எந்த அளவுக்குன்னா, என் கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி நான் சண்டையிடுவேன், அல்லது அல்லாஹ்வுடைய தீர்மானம் எதுவோ அது நடக்கிற வரைக்கும் சண்டையிடுவேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்க எங்க வழியை விட்டுருங்க, சண்டை போட்டு நீங்க ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, இனி எங்க வழியை விட்டுருங்க, இது அரபுகளுக்கு சொல்லுங்க, குறைஷிகளுக்கு சொல்லுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. இவங்க போய் அங்க சொன்னா பல தடவை பேச்சு நடந்தது. யார் சொல்லியும் அவங்க ஏத்துக்கல, யார் சொல்லியும் அவங்க ஏத்துக்கல. அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்துட்டு போனவங்கல்ல ஒரு மனிதர் இருந்தார், ஹலைஸ்னு ஒரு மனிதர் இருந்தார். ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், ஹுலைஸ் இப்னு அல்கமா, அவங்க தரப்புல இருந்து வந்தார். அவர் யாருன்னா பழங்குடி மக்களுடைய தலைவர். அவரு மக்கா குறைஷிகளுக்கு சப்போர்ட்டா இருந்தார். அவர் வந்து சொன்னாரு, நான் போய் பேசுறேன், நான் போய் முகமது கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். அவருக்கு அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, எப்படியாவது அவர் திரும்பி போயிருக்கணும், அதுக்கு வழி இருக்கானா பேசுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஹுலைஸ் வந்தார். ஹுலைஸ் யாருன்னா மக்கா காஃபிர்களுடைய நண்பர் தான். ஆனா அவங்க செய்யற அக்கிரமா அவருக்கு பிடிக்காது. அவர் கிராமத்துக்காரரு, அவர் வந்து கிராமத்து மனுஷரு, நீதி நியாயத்துக்கு கட்டுப்படுறாரு. உஹது யுத்தத்தில் முஸ்லிம் சஹாபாக்கள்ல ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடலை சித்திரவதை பண்ணாங்க இல்லையா, அதை மிக கடுமையாக கண்டிச்சவர் ஹுலைஸ். இவர் பேச்சுவார்த்தைக்குன்னு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து அவரை பார்க்குறாங்க. அவர் நடந்து வர்றாரு, அவரை பார்க்குறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நல்ல மனுஷர் வர்றார். அதனால முதல்ல நாம எதுக்கு வந்திருக்கிறோன்றதை காட்டுறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிற அந்த குர்பானி பிராணிகள் எல்லாம் முன்னாடி வரிசையா போக விடுங்க. அந்த குர்பானி பிராணிகள் முன்னாடி வரிசையா போச்சு. அந்த மனுஷன் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வரும்போது இந்த குர்பானி பிராணிகள் ஒரு அணிவகுப்பு மாதிரி போகுது. இதை பார்த்த உடனே அப்படியே அவர் திரும்பி போயிட்டார். ஹுலைஸ் மக்காக்காரங்கள்ட்ட போய் சொன்னாரு, காபாவை கண்ணியப்படுத்த வந்தவர்களை தடுக்காதீர்கள், அவர்களுடைய வழியை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு.
அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, உர்வத்துபுன் மஸ்ஊத் தகஃபி அப்படிங்கிற ஒரு சிறந்த தந்திரசாலி அவரை அனுப்பி பேச்சுவார்த்தையும் நடத்துங்க, அதோட வேவும் பார்த்துட்டு வாங்க, எப்படி சந்தர்ப்பம் இருக்கு வேவும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. அவர் வந்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச வந்தாரு. ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பிடிச்சிக்கிட்டே பேசினாரு. ஏன்னா அவருக்கு பழைய ஒரு பெருமை இருந்துச்சு, அந்த பெருமையினால தாடியை பிடிச்சிட்டே பேசினாங்க. ஒரு சஹாபி அவர் கையில் இருந்த வாளினுடைய பட்டை பார்த்தீங்களா, அந்த பட்டையால் அவர் கையை அடிச்சார். விடு ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை விட்டுட்டு பேசு அப்படின்னு. அப்படியே அவர் பேசி பார்த்தாரு, ரொம்ப நேரம் பேசி பார்த்தாரு, அவருடைய தந்திரத்தால பேசி பார்த்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துட்டையும் சொன்னதையே அவர்கிட்டையும் சொன்னார். உருவா திரும்பி போன உருவா மக்கா காஃபிர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கண்டதை அவர் சொன்னார். உருவா போய் சொன்னாரு, நான் பாரசீக பேரரசருக்கு தூது போயிருக்கிறேன், ரோம பேரரசருக்கு நான் தூது போயிருக்கிறேன். ஆனால் முகம்மதை அவருடைய தோழர்கள் மதிப்பது போல யாரும் மதிக்கப்பட்டதை நான் பார்த்ததில்லை. அவர் ஒவ்வொரு செய்துவிட்டு மிச்ச தண்ணீர் வைத்தால் அதற்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அவர் எச்சில் துப்பினால் யாராவது ஒருவர் தன் கையில் வாங்கி அதை தன் முகத்தில் தேய்த்துக் கொள்கிறார். அவர் பேசினால் சபை அமைதியாகி விடுகிறது. அவர் உத்தரவிட்டால் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால் மக்காவின் குறைஷிகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவரை ஜெயிக்க விடுங்கள். அவர் ஜெயித்தால் அது உங்களுடைய வெற்றி தான். அல்லது அவரை விட்டுருங்க, மற்ற அரபுகள் அவர்களை கவனித்துக் கொள்ளட்டும். நீங்க அவர் சொல்ற மாதிரி அவரை விட்டுருங்க, மற்ற அரபுகள் அவர்களை கவனித்துக் கொள்ளட்டும். மற்ற அரபுகள் அவரை கொலை செய்வார்கள் என்றால் அந்த பழியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அவர் ஜெயிச்சா கூட அது உங்களுடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாரு. அந்த அறிவுரையை அவங்க கேட்க இப்படியே இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய தரப்பிலிருந்து ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பி வச்சாங்க. அவர் பேச்சுவார்த்தைக்கு போனாரு. அவர் அவங்க மதிச்சாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாராலும் மதிக்கப்படுறவர், அது அவரை மதிச்சாங்க. அவரை ஒரு ஒட்டகத்தில் உட்கார வச்சு அவரை கூட்டிட்டு போனாங்க.